ஏ பட்டு, உன் புருஷன் என்ன செய்றாரு? எப்போ வந்து சாப்பிடுவாரு? இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன செய்றாரு உன் புருஷன்? வேலை ஒன்றும் முடியல பெருக்கம்மா. அதான் இருக்கு நிற்கிறாரு பெருக்க ஒன்றா காணும். உன் புருஷனுக்கு ஆயுசு 100 டி. இந்த வந்துட்டாரு பாரு. வாங்க, இப்பதான் வரீங்களா? இவ்வளோ நேரம் என்ன செஞ்சீங்க? போய் கை காலெல்லாம் கழட்டு வந்துட்டீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க சாப்பிட. பட்டு, சாப்பிட்றது இருக்கா? நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. என்ன கேள்வி? சாப்பிட்டுக்கங்க மத. என்ன சும்மா சாப்பாடு சாப்பாடுங்கிற? நான் தான் சாப்பிட்ற முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறேன். ஆமா, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏன் என்னாச்சு? உங்க அம்மா வாசல்ல அங்க கைத்து கட்டில படுத்து கிடக்குறாங்களே, ஏதாவது சொன்னாங்களா? என்னாச்சுன்னு கேட்குறேன். உன் அண்ணன் பொண்ணு வந்து என் பையன் வினோத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாம்ல. நீங்களாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்கீங்கம்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? சொன்னீங்களான்னு கேட்குறேன். யார் சொன்னா உங்களுக்கு? யார் சொன்னான்னு கேட்குறேன். என்ன யார் சொன்னாவா? இப்போ வந்து காமாட்சி வந்து கத்துக்கிறதுன்னு கத்திட்டு போயிருக்கிறான். இந்த சீதா பொண்ணுட்ட வீட்டெல்லாம் காலி பண்ணி அதில் அனுப்பி விட்டுரு, அதை ஊரோட போட்டான். இந்த வீட்டில் வச்சுக்காத, வேற ஆளை வை, நான் வேற ஆளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். எதுக்கு விட்ட காலி பண்ண சொன்னாங்க? உங்க பையன் வினோத்து தம்பி தான் 20,000 ரூபாய் செலவு பண்ணி நம்மள அங்கே வச்சிருக்க. தெளிச்சா 20,000 ரூபாய் பணம் செலவு பண்ணிட்டா அவங்க சும்மா இருந்துருவாங்களா? வேற ஆளை கூட்டிட்டு வந்து காமாட்சி நான் வைக்கிறேன், அந்த 20,000 ரூபாய் பணத்தை நான் வாங்கி தரேன், அதை வந்து வினோத்திட்ட கொடுத்துட்டு இதில் காலி பண்ண சொல்லுன்னு சொல்றாளாம். ஓஹோ, அந்த அம்மாக்கு அமுட்டு திமுரு வச்சுட்டு கிடக்கா காலி பண்ண சொல்றதுக்கு. என்ன இப்போ எதுக்கு நம்மள காலி பண்ண சொல்லணும்? போது எதுக்கு காலி பண்ண சொன்னா? நீங்க செய்யற எல்லாம் அக்கிரம் பண்ணியாம கொஞ்சம் கொஞ்சம் அநியாயமா பண்றீங்க. இவங்க தங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அநியாயம்லாம் பண்ணா. என்ன அநியாயம் பண்ணியாச்சு? மாப்பிள்ளைய பேசுறது ஒழுங்கா பேசுங்க. என்ன அநியாயம் பண்ணிட்டோம்? என்னடி இப்பெல்லாம் பேசுறாரு ஆம்பிட்ட? என்னங்க ஏன் மீனா வந்து கத்துறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. என் பையன் வினோத் வந்து அண்ணன் ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? அதை சொல்லு. ஆமா சொன்னாரு. ஏன் என்கிட்ட சொல்லல? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா சொல்லலாமா? அவனை பெத்த நானே, நான் தானே. உங்களுக்கு தெரியும் இருந்தானாங்க. என்ன தெரியும் இருந்தீங்க? என்கிட்ட சொல்ல, எங்க அம்மா கிட்ட சொல்லல. நீங்களும் முடிவு எடுத்து வச்சிருக்கீங்களா? இந்த பாருங்க மாப்பிள்ள, நாங்களாம் முடிவு எடுக்கல. உங்க பிள்ளைத்தான் வைத்தியக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு வைத்தியக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வைத்தியக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு உங்க பிள்ளை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. வைத்தியக்கு வானான்னு சொன்னா அவரு கேட்க மாட்டாரு. வைத்தியத்தான் கல்யாணம் பண்ணிக்க, நீ தான் எனக்கு வேணும்னு கேட்கறாரு. அப்படி இருக்கும்போது நாங்க என்ன செய்ய முடியும்? ஏன் இந்த பிள்ளைக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாரா? கிடைக்க மாட்டாரான்னு கேட்கிறேன். என் பையன் தான் கிடைச்சானா உங்களுக்கு? ஏன் உங்க பையனுக்கு எங்க பொண்ணை கட்டினாதான் என்ன? என் பேத்திக்கு என்ன குறைச்சங்கிறேன். என் பேத்திக்கு என்ன குறைச்ச? அவளை கல்யாணம் பண்ணானா? பேசத்த காதுல வாங்கி பேசுங்க. என் பொண்டாட்டிக்கு இந்த பொண்ணை பிடிக்குமா? உங்களை பிடிக்குமா? உங்களை யார் ஏமாத்தான் அவளுக்கு பிடிக்க மாட்டேதுல காமாட்சிக்கு. அப்படி இருக்க மாதிரி எப்படி அவ பையனுக்கு இந்த பொண்ணை கட்டுவா? எப்படி கட்டுவா? கல்யாணம் பண்ணி கொடுப்பா? ஏன் எங்க பொண்ணுக்கு என்ன? எங்க பொண்ணுக்கு என்ன ஏன் வேணாங்கிறாங்க உங்க பொண்டாட்டி? எதுக்கு உங்க மனைவி வேணாங்கிறாங்க? எங்க பொண்ணுக்கு என்ன? எங்க பொண்ணுக்கு என்ன குறைச்ச? நாங்க என்ன ஒண்ணும் செய்யாமையா தலையில தண்ணியை ஊட்டி கொண்டு வச்சிருவோம்? ஏன் வைத்தியக்கு கல்யாணம் பண்ணான்னா வினோத்து தம்பி ஆசைப்படுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னா? நீங்க சொல்றீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு. எனக்கு பரவாயில்ல, அவளுக்கு பிடிக்கணும்ல, அவளுக்கு பிடிக்க மாட்டேது. அப்ப என்ன செய்யறது? நீங்க தான் சொல்லுனே. என்ன நான் சொல்லுனேன்? நான் சொன்னா அவ கேட்டுருவாளான்னு கேட்கறேன். இந்த பாருங்க மாப்பிள்ள, உங்க பையன் தான் வைத்தியக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு மாப்பிள்ள? மனைவிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள. ஏன் சம்சாரம் நல்லதுமா செய்வா போவா எல்லாம் அந்த பொண்ணுக்கெல்லாம். எது நாங்கள் செய்யாமலாம் எழுந்துட மாட்டோம். உங்க மனைவிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு காலமா நடக்காது. அவ கல்யாணமே பண்ண மாட்டா. அவங்க சொல்றது ஒரு பண்றாங்க, நீங்களே சொல்றீங்க. ஏன்டி அவளை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். எனக்கு தெரியும் அவளை பத்தி எனக்கு தெரியும்டி. அவ எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பா? அதெல்லாம் ஒரு காலமா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டா. இன்னைக்கு என்ன சமைக்கிறது? ஒன்றும் கறி இல்லை, மீனும் ஃப்ரிட்ஜில்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா வா வினோத்து, என்ன வேணும்? காப்பி வேணுமா? சரி, ஒரு 5 நிமிஷத்துல போட்டு தரேன். எனக்கு காப்பியா வேணாம், ஒன்று வேணாம். நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க? ஏன்டா வெளியேந்து வந்தோன்னே எம்ட்டு கடுகடுப்பு வெடுவெடுப்பமா இருக்கு? என்ன
ஓஹோ, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. செய்யத்தெல்லாம் செஞ்சு விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற. ஏய், என்ன பேசுற? செய்தியை சொல்லுடா. ஆமா, சீதா அக்காவிட்ட போய் அதுவெல்லாம் அப்பாவெல்லாம் குடி வச்சிருக்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அதுல ஊரோட அனுப்பி விடு. நான் உனக்கு பணம் தர்றேன். நான் வேற ஆளை வச்சு உனக்கு அந்த 20,000 ரூபாய் பணம் தர்றேன். வினோத்து செலவு பண்ண பணத்தை 2 சொன்னியாம்ல. ஓஹோ, அதுக்குள்ள நியூஸ் உன் காதுக்கு வந்துடுச்சா? என்ன நியூஸ் காதுக்கு வந்துடுச்சான்னு இப்படி இழுக்கிற? பொறுமையா ஒன்றும் தெரியாத மாதிரி. ஆமாடா, நான் சொன்னேன். ஐயர் வந்து வீடு கட்டாரு. நம்ம வீடு வாசல்ல வீடு இருந்துச்சு, அந்த வீடு எங்கண்டு இந்த வீட்டை நான் இடிச்சு விட்டேன். இனிமே சீதா விட்ட வீடு இருக்கு, அங்கே போய் கேளுங்கண்டா. அவரை போக சொன்னேன். நான் போக சொன்னேன்னா ஆமாத்தான். ஆமா, நீ அவரை போக சொல்லி என்ன சொன்னேன்? நான் போய் சீதாட்ட போய் சொன்னேன், வீட குறி வினோத்து செலவு பண்ண 20,000 ரூபாய் பணத்தை அவட்ட கேளு, அவட்ட வந்து வாங்கி வினோத்திட்ட கொடுத்துட்டு இவ்வளோ காலி பண்ணி ஊரோட போக சொல்லுன்னு சொன்னேன். என்ன திமுருமா உனக்கு? என்ன திமுரு? ஆமாடா, உனக்கே இந்த திமுரு இருக்கும் போது உன்னை பெத்தவ எனக்கு எவ்வளவு திமுரு இருக்கான். நான் அவளோட ஊரை விட்டு போத்தாண்டா சொன்னேன். சீதாவை காலி பண்ணி அவளை வெட்டி விட்டுட்டு நான் வேற ஆள் குடி வைக்கிறேன். அவள் பணம் இல்லைன்னு சொன்னேன். என்கிட்ட பணம் இல்லைக்கான்ட்டேன். அதுக்கிட்ட நான் வேற ஆளை அனுப்பி விடுறேன். அந்த 20,000 ரூபா அவட்ட இருந்து கேட்டு வாங்கி வினோத்திட்ட கொடுத்துட்டு இவ்வளோ ஊரை விட்டு அவளை ஊரை பார்க்க போக சொல்லுன்னு சொன்னேன். உனக்கு தப்பு இல்லையே. சொல்றத சொல்லிட்டு நீனு தப்பு இல்லைன்னு வரையா கேட்குற? அது உங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன? உனக்கு என்னம்மா அது? எந்த உனக்கு என்ன? ஓம்பில வந்து இருக்குவா? நான் தானே வாடகைக்கு பிடிச்சி வச்சிருக்கேன். அவ்வளோ ஊரை பார்த்து போட்ட மாட்டா. ஊரை பார்த்து போட்டோம். அவ்வளோதான். இந்த ஊரா இருக்கிறது ஊர்ல இருக்கிறாளுவா போட்டோம். அதுக்குதான் போக சொன்னேன். ஏம்மா, நான் வைத்தியை விரும்புறேன்னு தெரிஞ்சும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியும் நீ அவளோட வெட்டி விட பாக்குற. ஆமாடா, அதுக்காக போக சொல்றேன். அவளோட வெட்டி விட பாக்குறேன். இப்ப என்னங்கிற? உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமான்னு கேட்குறேன். நீ பட்டை ஒன்று தெரிஞ்சுக்க. நீனு அவளோட மட்டும் வெட்டி விட்டுட்டு வச்சுக்க. என்னைக்கு அவளை ஊரை விட்டு போறாளோ அன்னைக்கே நான் வெளிநாடு போயிடுவேன், பயணம் போயிடுவேன். நீ ஒண்டி அங்கே உட்காந்துருக்க வேண்டியதான். நான் அதோட உங்ககிட்ட பேச மாட்டேன், போன் போட மாட்டேன், உனக்கு ஒரு தபால் போட மாட்டேன், ஒண்ணுமே பேச மாட்டேன். என்ன இதே சொல்லி சொல்லி மற்றியா நீ? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ இதே சொல்லிட்டு இருக்க. பயணம் பண்ண போடா போ. நான் அவளை கட்டி வைக்க முடியாது உனக்கு. நீ பயணம் போறேன்டா இப்பயே கிளம்பி போயிட்டு வா. அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நீ ஒரு பெத்த தாய், எந்த தாயாச்சும் அப்படி சொல்லுவாளா? நீ சொல்ற. அப்போ நீ என்னை பெத்தியா பெரியலையாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமாடா, நான் உன்னை பெறவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போ. உன்ன மாதிரி ஒரு பெத்த தாயை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. பார்த்தது இல்லைல்ல, இப்போ பார்க்குறல. போடா போ. என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. அவளோட வெட்டி தான் கூட போகிறேன். நீ தான் பாரு. ஓஹோ, நான் பயணம் பேர் வந்து சொல்லியும் நீ பயணம் போனாலும் பரவாயில்ல, அவளை கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்கிற. வைத்தியக்கே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிற. நீ என்னங்க சம்மதம் கொடுக்குறது எனக்கு? நானே அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றேன். என் வீட்டில் இருக்கிறேன். இது என் வீடு. நான் அந்த வீட்டில் இருக்கிறேன். உனக்கு இஷ்டம் இருந்தால் இது, இல்லாட்டி நீ வேலை போய் வெளியே போய் தங்கிக்க. அட பாவி, உனக்கு அந்த தைரியம் வந்துச்சா? இந்த தைரியம் கொடுத்தது யாரு? அந்த தவுண்டு கட்டணும்ல, பாவனை சட்டையும் போட்டுக்கிட்டு ஒரு துண்டு வரப்படாம அலைவாழ்வல. அவளை கொடுத்த தைரியத்துல இப்படி பேசுற. இது என் வீடு, எப்ப கட்டின வீடு, என் பேர்ல இருக்கு. என் வீட்டுல நீ எப்படி வந்து இருப்ப? சரி, உன் வீடு தானே, உன் வீட்டுல நீனே இருந்துக்க. நான் வைத்தியக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாச்சும் ஒரு வாடகை வீடு பிடிச்சி அங்க போய் நான் தங்கிக்கிறேன். ஓஹோ, அந்த தைரியம் வந்துச்சா? ஓ, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாச்சும் போய் வாடகை வீட்டுல போய் இந்த அம்மாவை அதோட மறந்துடு. மறந்துடு.